ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம ப்ரெக்னென்சி இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டெய்லி இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வரும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இனிமேல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல் மோட்டிவேஷனல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு ஸ்டோரியில் 2 ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம சேனலில் ஒரே ஒரு சிஸ்டரோட ஸ்டோரியை தான் நம்ம வீடியோவாக போடுவோம். பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 2 சிஸ்டரோட நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட போட போகிறேன். அவங்களே அந்த கமெண்ட்டில் நம்மக்கிட்ட அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவாக போட போகிறேன். இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஆனால் 2 பேரும் ஃபாலோ பண்ணது வேறு டிப்ஸ். உங்களுக்கு தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். 2 சிஸ்டருமே தனித்தனியாக ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 பேரும் ஃபாலோ பண்ணது வேறு டிப்ஸ். அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டரோடதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது நெக்ஸ்ட்டு சிஸ்டரோடதை நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 சிஸ்டருக்குமே நல்லபடியாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்ல சுகப்பிரசவத்தில் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை வேண்டிப்போம். இப்போது ஃபஸ்ட்டாக நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ண 2 டிப்ஸுமே ஒன்றுக்கொன்று ஈக்குவல் தான். ஒன்று நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லை இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது எது அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹலோ வியூவர்ஸ், கைண்ட்லி நோட் திஸ் சாலியா சீட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். ஐ வாஸ் ட்ரைங் டு கன்சீவ் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாலியா சீட் பற்றி நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த சாலியா சீட் வீடியோவுக்கு கீழே தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சாலியா சீட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் 3 வருஷம் குழந்தை இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ ஈவன் ட்ரைட் IUI அண்ட் இட் ஃபெயில்டு. அவங்க IUI கூட அந்த 3 வருஷத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆஃப்டர் சீயிங் this video I started trying this சாலியா seeds as sisters advice. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா என்னோட அட்வைஸ் படி அவங்க சாலியா சீட் எடுத்ததுனால இப்போது ஹானஸ்ட்லி ஐ காட் ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் 3 monthஸில் நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 3rd month I didn't get periods and tested on 32nd day and I was positive. அதாவது 32வது நாள் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் வித் ஹோப் அண்ட் ஷியோர்லி யுவர் குட் டைம் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்களும் இதை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சாலியா சீட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி கன்சீவும் ஆகியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த சாலியா சீட் எப்படி எடுத்துக்கணும், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோவை யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட எண்டில் முடியும் போது ஸ்க்ரீன் வரும். அதில் இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த சாலியா சீட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சாலியா சீட், ஹலீம் சீட், அப்புறமா கார்டன் க்ரஷ் சீட் இப்படின்னு நிறைய பேர் இருக்குது. இந்த சீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக தான் இருக்கும். பட் இதில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு, இர்ரெகுலர் பீரியட் சரியாகிறதுக்கு, கருமுட்டை நல்ல க்ரோ ஆகிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகிறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த ஒரே ஒரு சீடில் இருக்குது. இதில் அயன், விட்டமின் C, ஃபோலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இல்லை அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த சீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில், ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் ஆன்லைனில் வாங்குறதுக்கான அந்த லிங்க் நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சீடை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஓவலேஷன் டே வரைக்கும். அதாவது இப்போ ரெகுலர் பீரியடாக இருக்கீங்க அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் ஃபஸ்ட்டு 15 days எடுக்கணும். இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 4 நாள் எடுத்தால் கூட போதும். அந்தளவுக்கு இது பெனிஃபிட்டான ஒரு சீடு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம சகோதரி இன்னொருத்தவங்க இதுக்கு ஈக்குவலான இன்னொரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் ஃபைனலாக இது 2ல் எது நல்லது, எதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு என் ஃப்ரெண்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணா. அவள் ட்ரை பண்ண சேம் மந்த் அவள் கன்சீவ் ஆகிட்டா. நான் ட்ரை பண்ண யோசித்தேன், பிகாஸ் எள்ளு யூஸ் பண்ணணுமேனு யோசித்தேன். ஸோ நான் ட்ரை பண்ணலை. இவங்க வந்து எந்த வீடியோவுக்கு கீழே இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் சைக்கிளிங் அப்படிங்கிற வீடியோவுக்கு கீழே. இந்த சீட் சைக்கிளிங்கில் வந்து நம்ம எள்ளு யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அந்த மந்த்தே கன்சீவ் ஆகிட்டாங்களாம். பட் இவங்க வந்து எள்ளு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பயத்திலேயே அதை ஃபாலோ பண்ண இருந்திருக்காங்க. அப்புறம் இருந்தாலும் சரின்னு 1 மந்த் லேட்டர் ட்ரை பண்ணலாம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மந்த் ட்ரை பண்ணால் இப்போது நானும் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரெகுலர் சைக்கிள் தான், 5 மந்த் ட்ரை பண்ணோம், ஃபார்ம் ஆகலை. 6th மந்த் தான் ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஐ எம் ஹாப்பி அண்ட் முருகன் அருள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்குமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எள்ளு அப்படின்னாலே நிறைய பெண்கள் வந்து பயப்படுறீங்க. பட் ஆக்சுவலாக எள்ளு அப்படிங்கிறது நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும், உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும், உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகிறதுக்கும், ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து உங்கள் கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸை கொடுக்கறதுக்கும் இந்த எள்ளு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதை நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க. நம்பாததுனால அதை சாப்பிடவும் பயப்படுறீங்க. பட் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன, இந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ண அந்த ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் சைக்கிளிங். நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோவராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக சீட் சைக்கிளிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சீட் சைக்கிளிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு, நிறைய சொல்லியாச்சு. அந்தளவுக்கு இந்த சீட் சைக்கிளிங் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆனது. இதை பற்றி நீங்கள் வந்து ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெண்களோட மாதவிடாய் சுழற்சியில் ஃபஸ்ட்டு 15 நாள் 2 சீடு எடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதையும் ஆளி விதையும் எடுக்கணும். அடுத்த 15 நாட்கள் வந்து சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுக்கணும். இது வந்து ப்ராப்பராக நம்ம ரொட்டேஷனாக பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், வெயிட் லாஸ் இது எல்லாமே சரியாகி சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும். இந்த வீடியோக்கான டீட்டெயில்டு வீடியோவும் நான் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாகவே இந்த சீட்ஸை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி முறையில் எடுத்துக்கிட்டால் சீக்கிரம் கன்சீவ் ஆகலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம். இப்போது இந்த 2 டிப்ஸுமே 2 சிஸ்டர் ஃபாலோ பண்ண இந்த 2 டிப்ஸுமே ஒன்றுக்கொன்று ஈக்குவல் தான். ஏன்னா இந்த சீட்ஸ் எல்லாமே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குமோ அதே மாதிரி அந்த சாலியா சீடு எடுத்தாலே கிடைக்கும். அதே மாதிரி சாலியா சீடு எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குமோ அது எல்லாமே இந்த சீட் சைக்கிளிங் எடுத்தாலும் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 டிப்ஸுமே வந்து ஈக்குவலான டிப்ஸ் தான். நம்மளோட வசதிக்கும் நம்மளோட இதையும் பொறுத்து நம்ம எந்த டிப்ஸ் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து நம்பிக்கையோட இந்த 2 டிப்ஸில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களாலேயும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீட்ஸ் அண்ட் சாலியா சீட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் எப்படி வாங்குறது அப்படின்னு நான் ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.